மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்டை தூக்கிட்டு காந்தி இன் இந்தியா இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு வச்சுக்கலாம் போல. காந்தி டாக்ஸ் இந்த படம் டைரக்டர் கிஷோர் பாண்டுரங்கோட டைரக்ஷன்ல இப்போ தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, நோய்வாய்ப்பட்ட அம்மாவை வச்சுக்கிட்டு அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழியதாம சுத்திட்டு இருக்கிற விஜய் சேதுபதி ஒரு பக்கம், ஒரு பிரச்சனையை மாட்டின ஒரு பெரிய பில்டரான அரவிந்த் சாமி ஒரு பக்கம். இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை எப்படி சம்பந்தப்பட்டுச்சுன்றதுதான் இந்த படத்துடைய கதை. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு சைலண்ட் ஃபிலிம். படத்துல யாருமே பேச மாட்டாங்க. பொதுவா இந்த மாதிரியான ஜானர்ல இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே நினைச்சதை ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ண வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஆடியன்ஸுக்கு படமே கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த வகையில இந்த படத்துல இதை ரொம்ப நீட்டாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கோர்ட்டுக்குள்ள ஒரு சீன் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. பொதுவா கோர்ட்டுக்குள்ள வாதாடிட்டு தானே இருப்பாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க நம்மளே யோசிப்போம். ஆனா அது அவ்வளவு சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல எமோஷன்ஸ் கொஞ்சம் காமெடின்னு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்திருப்பாங்க. எஸ்பெஷலி படத்தோட கிளைமேக்ஸ்ல விஜய் சேதுபதி ஒரு விஷயத்த பண்ணுவாரு. இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா அவர் பண்ணதுதான் கரெக்டான முடிவுன்றதையும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் யோசிப்பாங்க. எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாம இந்த படத்தை தியேட்டர்ல உட்காந்து பாருங்க. ஒரு அழகான படம் பார்த்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு உங்க குடும்பத்தோட இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க.